மாலை நேரத்தில் நீங்க மூமினா இருப்பீர்களே ஆனால் வயஸ்பிஹு காஃபிரா, காலை நேரத்தில் காஃபிரா மாறுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாதிரு பில் அமால், நல்ல அமல்களின் பக்கம் நீங்கள் போட்டி போட்டு, உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள போட்டி இருக்கட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுங்க. எதுக்கு? நல்ல அமலுக்காக வேண்டி. பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு நேர காலத்தோட வருவது ஒரு எவ்வளவு பெரிய சிறந்த அமல் தெரியுமா? நேர காலத்தோட முதலாவது வரக்கூடியவருக்கு ஒட்டகம் நன்மை கிடைச்சும், ஒட்டகத்தை குர்பான் கொடுக்கிற நன்மை, அதுக்கு பிறகு வந்த மாட்டை குர்பான் கொடுக்கிற நன்மை, அதுக்கு பிறகு வந்து ஆட்டை குர்பான் கொடுக்கிற நன்மை. இப்படி நபிகள் நாயகம் சொன்னார்களா இல்லையா? அப்ப இந்த நன்மையை பெறுவதற்காக வேண்டி எங்களுக்குள்ள போட்டி இருக்குதா? போட்டி போட வேண்டும். எந்த இடத்தில் எந்த இடத்துக்கு சென்றால் எந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமோ நன்மை கிடைக்குமோ அதற்காக வேண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறதின் கடமையா இல்லையா? அந்த போட்டி போடுகிறோமா? ஆனா நாம எதுக்கு போட்டி போடுறோம் தெரியுமா? இந்த உலகத்துல சில லாபங்களுக்காக வேண்டி, உலகத்தில் உள்ள சில ஆசாபாசங்களுக்காக வேண்டி போட்டி போடுறோமா இல்லையா? பக்கத்து வீட்டுக்கார ஒரு பைக் வாங்கிட்டானுன்னு சொன்னா அவனால மட்டுமா முடியும்? ஏன் என்னால முடியாதா? நானும் வாங்குவேன்னு சொல்லி அதற்காக வேண்டி அவன் வாங்கினதுக்காக இவன் ஒரு பைக் வாங்குறான்டா, அவன் ஒரு நல்ல போன் வாங்கினா இவர் ஒரு நல்ல போன் வாங்கணுமா இல்லையா? இதுக்கு போட்டி போட்டுறாங்க. ஒரு நல்ல கார் எடுத்தா, நல்ல டிவி எடுத்தா, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறானா, சொகுசா இருக்கிறானா, அந்த வீடு நல்லா டெக்கரேஷன் பண்ணி அப்படி அழகா இருக்குதா, ஏன் என்னால முடியாது? இப்படி நினைக்கக்கூடிய வகையில தான் இன்றைக்கு சமுதாயம் இருக்கிறார்கள். உலக வாழ்க்கையில மோகம், உலகத்துல போட்டி போடுகிறோம். அப்ப உலகத்துல நம்ம எப்படி போட்டி போடுகிறோமோ அதை ஏன் மறுமைக்காக வேண்டி போட்டி போட முடியாது? நன்மைக்காக வேண்டி ஏன் போட்டி போட முடியாது? அப்ப மறுமை நாளில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், மகத்தான வெற்றியை அடைய வேண்டும் என்றால் நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வரலாமா இல்லையா? ஜும்மாவுடைய நன்மைகளை முழுமையாக பெறணுமா இல்லையா? மற்ற நன்மையான காரியங்களில் ஈடுபடணுமா இல்லையா? இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நல்ல அமல்களுக்கு நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு, யுஸ்பிஹு ரஜுலு மூமினா, காலை பொழுதை அடைந்தால் ஒரு மூமினாக இருப்பான், காலை நேரத்தை அடைந்தால் மூமினாக இருப்பான். வயும்சி காஃபிரா, மாலை நேரத்தை அடைந்தால் அவர் காஃபிராக மாறி விடுவான். நல்ல அமல்களுக்கு நீங்க போட்டி போடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்றாங்கண்டா, நீங்க காலையில மூமினா இருப்பீங்க, நம் மாலை நேரம் ஆயினா உங்களை அறியாமலே நீங்க காஃபிரா மாறுவீங்க. மூமினன், அல்லது மாலை நேரத்தில் நீங்க மூமினா இருப்பீர்களே ஆனால் வயஸ்பிஹு காஃபிரா, காலை நேரத்தில் காஃபிரா மாறுவீர்கள். இது மனிதனுடைய இயல்பை பத்தி ரசூல சொல்றாங்க. மனித இயல்பு இப்படித்தான் இருக்குமாப்பா. காலையில நல்லவனா இருந்தா மாலையில கெட்டவனா மாறுவீங்க, மாலையில நல்லவனா இருந்தா காலையில கெட்டவனா மாறுவீங்க. இது மனித இயல்பை பற்றி ரசூல சொல்லிட்டு, இப்படிப்பட்ட இயல்பு இருப்பதனாலதான் நீங்க நன்மையான காரியங்களுக்கு உங்களுக்குள்ளே போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு எங்களுக்குள்ள பலவீனம் ஏற்படும் என்று சொன்னா, பாவமான காரியங்களை நாம் எந்த அளவுக்கு ஈடுபடுவோம் என்று சொன்னால், இந்த ஹதீஸ்ல ரசூல தொடர்ந்து சொல்கிறார்கள், யபீஉ தீனஹு பிஅர்லின் மினத் துன்யா, தான் ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை, அந்த கொள்கையை உலக லாபத்துக்காக வேண்டி, உலகத்தில் ஒரு பொருளுக்காக வேண்டி, உலக ஆசைக்காக வேண்டி மார்க்கத்தை விற்பனை செய்வாங்க, அடகு வைப்பாங்க. அப்ப இப்படியெல்லாம் மனிதனுடைய இயல்பு இருப்பதனாலதான் நீங்க இதையெல்லாம் தவிடுபடியாக்குவதற்கு, இந்த இயல்பான நிலை மாறுவதற்கு உங்களுக்குள்ள போட்டி இருக்கட்டும். எதுல போட்டி? நன்மையான காரியங்கள்ல போட்டி, நன்மைக்காக வேண்டி போட்டி போடணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள்.